வாங்க சமைக்கலாம். இன்னைக்கு நான் பீர்க்கங்காய் குழம்பு தான் செஞ்சுருந்தேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு சமைக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால தான் குழம்பு குக்கரில் வைக்கிறோம். குழம்பு என்னமோ கொஞ்சமாக தானே வச்சேன். ஆனால் என்னோடய குக்கர் பார்த்தீங்கன்னா 7 லிட்டர் குக்கர். அதில் தம்மா துண்டுன்னு குழம்பு. குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு, 2 வரமிளகாய், கொஞ்சமாக பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு கருவேப்பிலை தழை போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எனக்கு அவ்வளோவெல்லாம் சமைக்க தெரியாதுங்க. ஏதோ கொஞ்சமாக நல்லா சமைப்பேன். அதை தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இருக்குது, அதனால நான் அது சேர்த்துக்கிறேன். அதுவும் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நான் பொடி பொடியாக பீர்க்கங்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய், சீரகம், கொஞ்சம் முந்திரி இருந்தால் முந்திரி போட்டுக்கோங்க, இல்லைன்னா பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. நான் பொட்டுக்கடலை தான் போட்டு எல்லாம் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து அதையும் ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் அந்த ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு இருக்கும் அந்த பேஸ்ட், அதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதில் தண்ணி ஊற்றி கலக்கி அதையும் ஊற்றிடணும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் குக்கரில் தானே வைக்கிறேன், அதனால் மூடி போட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டுக்கிட்டேன். குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம்.